அன்பின் வாழ்த்துதல். என் தேவன் நல்லவராயிருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, தேவன் இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு நன்மை செய்வார். ஒரு மகிமையான அற்புதங்களை செய்கிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். உங்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள், பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்க இன்றைக்கும் அவர் மகா மேன்மை உள்ள கடவுளாய் இருக்கிறார். நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காகவே நம்முடைய ஆண்டவர் இந்த பூலகத்திற்கு தம்மை தாழ்த்தி மனித ரூபம் எடுத்து மனித சாயலானார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு எப்பவுமே ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர் அல்லவா? நம்முடைய தேவைகளை பார்த்து நம்முடைய தெய்வம் பெரியவர் அல்லவா? நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையில பிரதான மாற்றங்களை கொடுத்து நம்மை சரித்திரத்தில் சான்று பகிர்கிறவரா தேவன் என்னையும் உங்களையும் மாற்ற இன்றைக்கும் மகிமை உள்ள கடவுளாய் இருக்கிறார். இந்த நாளிலும் இந்த காலையிலே நீங்கள் எதிர்பார்க்கிற வண்ணமாய் தேவன் உங்களோடு பேச போகிறார். தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் செவிசாய்ப்போமா? நாங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27வது அதிகாரம் 24வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான் என்று சொல்லப்படுகிறது. அன்பு பிள்ளைகளே, தேவன் இந்த இடத்திலே அருமையாய் பவுலை தைரியப்படுத்துகிறார். பவுல் என்கிற மனிதரை குறித்து உங்களுக்கு தெரியும். இவர் கமாலியலுக்கு கீழ் கல்வி கற்று ஒரு பெரிய சிறந்த கல்விமான், ஒரு பெரிய பண்டிதர் என்று கூட நாம் சொல்ல முடியலாம். இவர் ஒரு மிகவும் வைராக்கியமான ஒரு ஜூத குலத்தை சேர்ந்தவர். ஆண்டவருக்கு வைராக்கியத்தோடு செயல்பட்ட ஒரு தேவ மனிதர். தேவன் அவரை சந்தித்தார். தேவன் அவருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்தார். அவருடைய வாழ்க்கையிலே பட்டணங்கள் தோறும் அவருடைய பணிகளிலே தேவன் நடக்க வேண்டிய சில காரியங்களை குறித்து பவுலோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஒரு கப்பல் பிரயாணத்தை மேற்கொள்கிறார்கள். அந்த கப்பல் மிகவும் சேதப்படத்தக்கதாய் அந்த காற்றும் அலைகளும் கொந்தளிப்புகளும் அங்கே படகிலே மிக வருத்தத்தை உண்டாக்கினது. அந்த இடத்தில் எல்லாரும் பயந்து போய் இருக்கிற பொழுது பவுல் எழுந்து நின்று திடன் சொல்லி தைரியப்படுத்தினார். ஆண்டவர் பவுலுக்கு கொடுத்த வார்த்தை தான் அவ்வளவு பிரச்சனையின் நடுவிலும் தைரியமாய் நிற்க பவுலை வைத்தது. அந்த இடத்திலே பவுலுடைய வாழ்க்கையிலே அவர் ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். எனவே அவர் தைரியம் கொள்ளுகிறார். தேவன் என்னை குறித்த இடத்தில் குறித்த நேரத்தில் அவர் கொண்டு போய் சேர்ப்பார். அந்த இடத்தில் நான் தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். ராயனுக்கு நான் தேவனுடைய காரியங்களை பேச வேண்டும். எனவே தேவன் இந்த கடல் பயணத்தில் என்னை இந்த இடத்தில் கைவிடப் போகிறது இல்லை. நான் இந்த இடத்தில் மரித்துவிடப் போகிறது இல்லை. எனக்கு தேவன் அற்புதம் செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிற பொழுதுதான் வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. தேவன் அவருக்கு என்ன செய்தார்? அந்த இடத்தில் இருக்கிறவர்கள் தயவை உண்டு பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. அன்பு பிள்ளை, இந்த வாழ்க்கையில நானும் நீங்களும் நினைக்கலாம், சில வேளையில நாங்க நினைக்கிற வண்ணம் அது நடக்காமல் போகும். நம்முடைய வாழ்க்கையில நாங்க எண்ணுகிற மாதிரி சில நேரத்துல அது எப்பவுமே இருந்தது இல்லைங்க. கடவுள் எதை நினைக்கிறாரோ, கடவுள் நம் வாழ்க்கையில் என்ன நோக்கம் வைத்துக்கிறாரோ அந்த பாதையின் வழியாய்த்தான் நானும் நீங்களும் பயணித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் பவுலுடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒரு பெரிய உதாரணமாய் இருக்கிறது. அவர் ஆண்டவரை எதிர்த்த நாட்கள் இருக்கிறது. அறியாமையினால் அவர் எதிர்த்த பொழுதும் ஆண்டவர் அவரை சந்தித்து மறுபடி விடுவித்த பொழுது அவர் ஆண்டவருக்கென்று அங்கே சாதனை படைக்கிற ஒரு நல்ல தேவ மனிதனாய் மாறினார். அந்த மனிதனை வந்த ஆபத்துக்கள், வந்த நிந்தனைகள், அங்கே கல்லறிந்து அவன் செத்து போய் விட்டான் என்று சொல்லி அவரை போட்ட பொழுதும் அவர் எழுந்திருந்து தேவனுடைய திருப்பணியை சரியாக செய்து முடித்தார் என்று சொல்லி சரித்திரத்தில் நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு பவுலுக்கு ஆண்டவர் தாமே தைரிய கொடுக்கும்படியான வார்த்தையை அனுப்புகிறார். நான் உனக்கு தயவு பண்ணுவேன். நீங்க பாருங்களேன், அங்கே மெலித்தா தீவிலே போய் அவர்கள் அங்கே தங்கி இருந்து குளிருக்கு நெருப்பை மூட்டி அங்கே இருக்கிற பொழுது விறகெடுக்க போன பொழுது விறகிலே இருந்து அந்த விறகுக்குள் இருந்த பாம்பு அவரை கடித்தது. அவ்வளவு மனிதர்கள் மத்தியிலும், அத்தனை பேர் பயணித்தவர்கள் மத்தியிலும் பவுலுக்கு மட்டும் பாம்பு கடித்தது. தேவன் பவுலை அந்த இடத்திலிருந்து அவ்வளவு மகிமையாய் விடுவித்தார் என்பதை மற்றவர்களும் பவுலும் உணர்ந்து கொள்ளும்படியாய் மகிமையான அற்புதம் செய்தார். அந்த பாம்பு கடித்து அவன் செத்து போய் விடுவான் என்று எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் அதிலிருந்து தப்புவித்து அங்கே தீயிலே உதறினா அந்த பாம்பு செத்து போனது என்று பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைக்கு எதிராய் எது வந்தாலும் தேவன் சும்மா இருக்க மாட்டார். தேவன் பார்த்து கொண்டிருக்க மாட்டார். இறங்கி வந்து அவர்களுக்காய் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். செங்கடலை பிளந்து நடத்துற பொழுது ஆண்டவர் மோசைக்கு சொல்லுகிறார், நீங்கள் அமிழ்ந்து போக மாட்டீங்க, நீங்க அழிஞ்சு போக மாட்டீங்க, நீங்க சும்மா இருப்பீங்க, நான் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்னார். பாத்தீங்களா ஆண்டவருடைய யுத்தத்தை?
எந்த செங்கடல் அவர்களுக்கு தடையாயிருந்ததோ அது பயந்து ஒதுங்கி நின்றது போல 2ஆய் பிரிந்தது. மக்கள் மகிமையாய் வெற்றி களிப்போடு ஆடலோடு பாடலோடு அந்த இடத்தில் இருந்து அவர்கள் கடந்து செல்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அந்த ஆண்டவர் அங்கே எந்த செங்கடல் வழிவிட்டு கொடுத்ததோ அதே செங்கடல் எதிரி படைக்கு புதைகுழியாய் மாறி ஒரு ஈயக்குண்டு அமிழ்ந்தது போல அவர்கள் எல்லாரும் அமிழ்ந்து அழிந்து போனார்கள். ஆனால் தேவஜனமோ பாடி புகழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டு கடந்து போனது. பவுல் செத்து போய் விடுவான் என்று சொல்லி எல்லாரும் நினைத்த பொழுது தேவன் அதிலிருந்து தப்புவித்து எல்லார் மத்தியிலும் தயவை உண்டு பண்ணி தேவனுடைய திட்டத்தின் பால் தேவனுடைய சித்தத்தின்படி அவர் எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் தேவனுடைய வார்த்தையை திருவசனத்தை வல்லமையாய் அதிகாரத்தோடு ஆதாரத்தோடு பிரசங்கம் பண்ணி தேவனே அங்கே மகிமையானவர் கர்த்தரே தெய்வம் என்பதை உறுதிப்படுத்தினார். தேவன் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் வெறுமனையாகல, அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற கடவுளாயிருக்கிறார். பவுலின் கையினால் தேவன் விசுவசித்த அற்புதங்களை செய்தார் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நாங்கள் படிக்கிறோமே. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கும் பவுலுக்கு தயவுண்டு பண்ணி பவுலுடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்ததான திட்டத்தை அவர் நிறைவேற்றி முடித்தது போல இன்றைக்கும் தேவன் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவரை நோக்கி பார்க்க எத்தனை பேர் ஆயத்தமாயிருக்கிறீங்க? உங்களுக்கு எந்த இடத்தில் தயவு வேண்டும், எந்த இடத்தில் இரக்கம் வேண்டும், எந்த இடத்தில் சுகம் வேண்டும், எந்த இடத்தில் பலன் வேணும், தேவன் உங்களை கொண்டு செய்யும் காரியமளவு உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு எப்பவுமே தேவன் அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். அவர் சொன்னதை செய்கிறவர், செய்கிறதையே சொல்லுவார். அவர் சொன்னதுதான். அன்பு பிள்ளையே, காற்றையும் கடலையும் அதட்டினவர், அவைகளை எல்லாம் அமைதிப்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில வல்லமை உள்ளவராய் இருந்து அவர் விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிறீங்களா? அவரை நோக்கி பார்க்கிற பொழுது தேவன் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து உங்களை கனம் பண்ணுவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய பிள்ளைகள் உண்மை பார்க்கிறார்கள். எந்த இடத்தில் தயவு இரக்கம் தேவை என்று நிற்கிறாங்களோ அப்பா, நீங்க உதவி செய்யுங்க. ஒரு ஆண்டவரே அற்புதத்தை செய்து உங்களுடைய மக்களை கனம் பண்ணி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாரார்.